ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இஸ் ஹார்ட், லைஃப் இஸ் சர்ச். அதை நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் நீங்கள், அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நினச்சாலே அதுதான் நீங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது நினைங்க. லைஃப் இஸ் சர்ச்னா நீங்கள் என்ன செயல் பண்ணுறீங்க, எதை தேடுறீங்க, அதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக இருக்கிறத தேடுங்க. ஈஸியாக இருக்கிறது பண்ணுங்கள். அதில் தான் உங்கள் திறமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். டேக் யுவர் குட் டிசிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்க சொல்கிறது கேளுங்க. ஆனால் கேட்டுட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ, உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் முடிவு எடுங்க. அதுதான் நல்லது. என்றைக்குமே உங்கள் முடிவு ஒரு 90% ஒர்க் ஆகும். மற்றவங்க முடிவெல்லாம் 10% தான் ஒர்க் ஆகும். உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் முடிவு எடுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நோ ஸ்லீப் மோட் டோன்ட் ஸ்லீப். அதாவது தூக்கம் வராமல் தூங்காதீங்க. நம்ம லைஃபு கொஞ்ச நாள் தான். ஸோ நமக்கு தூக்கம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தூக்கம் வராமல் தூங்காதீங்க. நம்ம தூங்காமல் இருக்கிறனால நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய நேரம் நம்ம இதை யோசிக்கலாம். நிறைய புத்திசாலியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். நோ ஹங்க்ரி டோன்ட் ஈட். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம பசிக்காமல் சாப்பிடாதீங்க. நம்ம பாடி நல்லா ஸ்லிம்மாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்குன்ட்டு யாராவது சாப்பிட சொன்னால் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. அது தேவையில்லாமல் மனசங்கடத்தை ஏற்படுத்தும்ல. பசிக்காமல் சாப்பிடாதீங்க. ஹெல்த்துக்கு நல்லது. ஒல்லியாக இருக்கலாம், ஸ்லிம்மாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். ஸ்டே வெஜ். அதாவது வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணுங்கள். வெஜிடேரியன் சாப்பிடுங்க. நிறைய உயிரினங்கள் இருக்குது, பார்க்க பாவமாக இருக்குது, அதை சாப்பிடாதீங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால ஹார்மோன் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த முடி வளர்றது நிறையா, அதெல்லாம். ஸ்டே கூலாக இருங்க. அதாவது பார்த்திங்கன்னா கூலாக இருங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காதீங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. லைஃபே கூலாக இருங்க. காற்று, வெற்றிடம், அதில் தான் பொருட்கள். அது அப்படி தான் நம்ம லைஃப் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேருந்து தான் நம்ம மாற முடியும். நம்ம இங்கேருந்து நகர்ந்தாலே அது ஒரு பேடு தான், தப்பு தான். அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம கூலாக இருந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ கூலாக இருங்க. டூ ஈஸி வே. ஏதாவது பண்ணணுன்னா ஈஸியானது பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக வரதை பண்ணுங்கள். அதில் தான் உங்கள் திறமை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஈஸியானதை பண்ணுங்கள். டூ யோகா பண்ணுங்கள். நம்ம யார், ஒன்றுமே கிடையாது. நம்ம கையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம கையில் ஆண்ட்ராய்டு இருக்கலாம், பைக்கில் போகலாம், பெரிய பெரிய பணம் வச்சுருக்கலாம், பெரிய டிவி பார்க்கலாம். பட் நம்ம யாருங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு உயிரினத்தை எடுத்துக்கோங்க, ஒரு புழு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்மளும். நம்ம கை கால் முளைச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த புழு மாதிரி தான் நம்மளும். ஸோ நம்ம யார், நம்மளால் என்ன முதல்ல பண்ண முடியும்? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? யோகா பண்ணலாம். அதுதான். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது அதுதான். நம்ம உடம்பு தானே இருக்குது. ஸோ அதை வச்சு தானே எதாவது பண்ண முடியும். டான்ஸ் பண்ணலாம். கராத்தே பண்ணுங்கள். கராத்தே தற்காப்பு உதவும். நம்ம பாடி நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு உதவும். எக்ஸசைஸ் பண்ணலாம், கம்மியாக பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் எடுத்து பண்ணால் பாடி பில்ட் ஆயிரும், பெருசாயிரும். ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்பீடு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஹார்டான எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்பீடு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸ்டே ட்ரெஸ் போடுங்க. ட்ரெஸ் போட்டுட்டு இருங்க. ட்ரெஸ் போடுறதுனால நம்ம பார்த்திங்கன்னா நம்மளாக இருக்கோம். நம்ம யார், அவ்வளோதான். நம்ம யார், சும்மா நம்ம யாருங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம்னா நம்ம யார், நமக்கு பேரு புகழ் நம்ம திறமெல்லாம் இருந்தாலும் நம்ம யாருன்னா, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம யார், ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஸ்டே பேண்ட். அதேமாதிரி பேண்ட் போட்டுக்கோங்க. பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக யோசிக்கிறத விட ஒரு பேண்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேண்டு உங்கள் சிந்தனையை மாற்றும், உங்கள் செயலை மாற்றும். பேண்டு, நெக்லஸ்ஸு ஏதாவது ஒன்று போட்டுட்ருங்க. கயிறு கட்டுங்க. அது உங்களோட சிந்தனை செயலை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீலிங் கொடுக்குற ஸ்டாண்டர்டாக இருக்கும். வச்சுக்கோங்க.
நிறைய தப்பான முடிவுகளுக்கு நம்ம போகாமல் தடுக்கிறதுக்கு அந்த பேண்டு கயிறுலாம் நம்ம உதவியாக இருக்கும். ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். கையில் இருக்கிறது நகை, கழுத்தில் அந்த கயிறுலாம் இருக்கிறனால ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்போங்க எப்போவுமே. நெக்லஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படி? அதுக்கு ஒரு பேண்டு, ஒரு கயிறு, ஒரு நெக்லஸ் இந்த மாதிரி ஏதோட சப்போர்ட்டில் யோசிப்போமே. அடுத்து அப்சர்வ் யுவர் சிச்சுவேஷன் ஃபார் த சைல்டு. அதாவது இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் என்னன்னா உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிக்கங்க. முதல்ல நம்ம வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொரு குழந்த அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு செலவாகிறது பார்த்திங்கன்னா எவ்வளவோ இருக்குது. இதில் இன்னொரு குழந்தைக்கும் செலவு பண்ணணும். நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும்போது இதில் தேவையில்லாத சுமை வரக்கூடாது. ஒரு சுமையாக நம்ம குழந்தைங்க நமக்கு வரக்கூடாது. ஸோ நம்மளோட வாழ்க்கைக்கு போதும், நம்ம வாழ்க்கை நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம நல்லா இருக்கோமா, நம்மளால் குழந்தைங்கள பார்த்துக்க முடியுமா, நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, நம்ம குழந்த தேவையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, நம்மளோட சூழ்நிலையை பொறுத்து அந்த முடிவு எடுத்துக்கோங்க. சில பேர் கொஞ்சம் 2 குழந்தை பெற்றுக்குவாங்க. அதெல்லாம் வேணாமே, ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ நம்ம சூழ்நிலையை பொறுத்து குழந்தை பெற்றுக்கோங்க. பாய். ரொம்ப லோவாக இருந்தோம்னா சரி நமக்கு இது குழந்தை, நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வேண்டாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பாய். நம்மளில் சிலருக்கு உடல் குறைபாடுகள் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு இதுக்கு குழந்தைன்னு கூட விட்டுறலாம். இல்லை என்னால் பார்த்துக்க முடியும், எனக்கு குழந்தை வேணும், ஒரு அதீத நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மேரேஜ் பண்ணலாம். மனைவியை பிடிச்சி, இதில் இந்த மனைவி இருக்காங்க, குழந்தைங்க அப்படிங்கும்போது மனைவி இருப்பாங்க. ஸோ பிடிச்சவங்களோட வாழ முயற்சி பண்ணுங்கள், பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணுங்கள், பிடிச்ச மனைவியை தேர்ந்தெடுங்க. அது உங்கள் ஃப்யூச்சருக்கு, உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. மனைவி, பிடிச்ச ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களோட எதிர்காலத்துக்கும் அது ரொம்ப நல்லது. இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒத்த வார்த்தையில் சொல்லணுன்னா எப்படி இருக்குன்னா, இவ்வளோ இருக்கே நம்ம லைஃப்பில், நம்ம எப்படி வாழ்கிறது, நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னு இவ்வளோ இருக்கே. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா ஒத்த வார்த்தையில் சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒத்த வார்த்தை இருக்குது, கூலாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒத்த வார்த்தையில் அப்படியே உங்கள் வாழ்க்கை எதை அடிப்படையாக நம்ம வச்சு செயல்படலாம் அப்படின்னா, கூலாக இருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை, உங்கள் அனுபவத்தில் ஏதாவது ஒரு ஒத்த வார்த்தையை வச்சு உங்கள் வாழ்க்கையை அடிப்படையாக அமைச்சிக்க முடியும்னா அதை நீங்களே கண்டுபிடிங்க. பாய்.